அனைவருக்கும் வணக்கம். நேற்றிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 10 கிராமத்திற்கு மேல் தண்ணீர் வீட்டில் புகுந்து எல்லோரும் மிகவும் வேதனைக்குள்ளாகினர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல தென்பெண்ணை ஆறு கரை உடைப்பு ஏற்பட்டு அப்பொழுதும் இதே நிலையில்தான் இருந்தது. அப்பொழுது சரியாக அதனுடைய கரையை பலப்படுத்தாமல் இருந்ததன் விளைவு இப்பொழுதும் கரை உடைப்பெடுத்து பல கிராமங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் மாவட்ட நிர்வாகம் அதற்கான முறையாக செயல்படாதன் விளைவாகத்தான் இது போன்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நான் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே நான் பனை விதைகளை நடுங்கள் ஆற்றங்கரையோரம் என்று பலமுறை மனு அளித்தேன். மாவட்ட ஆட்சியரிடம் அளித்திருக்கிறேன். பிடபிள்யூ பொதுப்பணித்துறை அலுவலர் அவர்கள் கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்பு கூட அவர்கள் கரைகளிலே பனை விதைகளை நடவு செய்தார்கள். ஆனால் அவர்கள் முறையாக அணையை பலப்படுத்தாதன் விளைவு இது போன்ற சூழ்நிலை. பாருங்கள், இரவு முழுவதும் வீட்டிலே தண்ணீர் புகுந்ததால் இந்த ஷெட்டை போட்டு தான் நாங்கள் படுத்து கொண்டு இருந்தோம். இந்த ஷெட்டை பாருங்கள், கீழே காட்டுங்க, அப்படியே கீழே காட்டுங்க, தண்ணி இங்கே காட்டுங்க, தண்ணி பாருங்கள், வீட்டை சுற்றியுமே தண்ணி எவ்வளோ நிற்கிது பாருங்கள். வயல் முழுக்க தண்ணி பாருங்கள். இந்த விஷயம் இங்கே காட்டுங்க, பாருங்கள் எவ்வளோ மோசமான நிலைமை. இது காரணம் என்னன்னா, ஆற்றுல சும்மா தண்ணி மணலே எந்த ஆற்றுலையும் இல்லை. சுமார் திருவண்ணாமலையிலேருந்து தென்பெண்ணை ஆற்று சாத்தனூர் அணையிலிருந்து தான் இந்த தண்ணி வருது. அந்த ஆறில் ஒரு பிடி மணல் இல்லை. அப்படி மணல் இருந்ததுன்னா இவ்வளோ தண்ணி வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. மணல்களை எல்லாத்தையும் அள்ளன்ற விளைவு, இயற்கையை சிதைத்ததின் விளைவு இது போன்ற சிக்கலான சூழலை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது போன்ற ஒரு சூழ்நிலை. இன்று கிராம பகுதிகளிலும் இது போன்ற சூழல் ஏற்படுவது மிகவும் மோசமான சூழ்நிலை. இதை எல்லோரும் நாம் உணர வேண்டும். எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. எனவே இயற்கையை நாம் காக்கவில்லை என்றால் இது போன்ற அவல நிலையும் இது போன்ற அசாதாரண நிலையும் நாம் உயிர் இழக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படக்கூடிய நிலைமையை நமக்கு வரும். எனவே இயற்கையை முறையாக காப்போம். முறையாக மழை வருவதற்கு முன்பாகவே எல்லா அணைகளையும் சரிப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் இது போன்ற ஒவ்வொரு ஆண்டுகளும் இது போன்ற அவல நிலைகளைத்தான் நாம் அனுபவிக்க நேரிடும். நன்றி, வணக்கம்.